Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து gate questions on SQL second part பார்க்க போறோம். So இப்போ வந்து நமக்கு வந்து first question பார்க்கலாம். So இதுல வந்து ரெண்டு டேபிள் கொடுத்திருக்காங்க followed by 4 queries. So அந்த ரெண்டு டேபிள் என்னென்ன டேபிள் book table ஒன்னு stock table ஒன்னு அதுல ISBN வந்து primary key புக்கில் வந்து அது ப்ளஸ் புக் நேம் இருக்குது புக் டேபிளில் அது மாதிரி ஸ்டாக் டேபிளில் ஐஎஸ்பிஎன் ப்ரைமரி கீ ஃபாலோட் பை காப்பீஸ். ஸோ இப்போ இந்த இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் which of the following queries above is said to have an output that is a superset of the output of the other three queries. ஸோ இதில் சூப்பர் செட் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அதாவது நம்ம இப்போ 4 ஜாயின்ஸ் பற்றி படித்தோம். இன்னர் ஜாயின் பற்றி படித்தோம், அவுட்டர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின் பற்றி படித்தோம். ஸோ இதில் வந்து இந்த ஜாயின்ஸில் எது சூப்பர் செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சூப்பர் செட்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஐட்டம் எடுத்துக்கிட்டால் ஒரு செட் எடுத்துக்கிட்டால் அந்த செட்டில் எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். ஒரு ஐட்டம் கூட மிஸ் ஆகாமல் எல்லா ஐட்டம்ஸும் எந்த செட்டில் இருக்குமோ அதை தான் வந்து சூப்பர் செட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து 4 queries கொடுத்துருக்காங்க. எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல இன்னர் ஜாயின் அப்ளை பண்ணியிருக்காங்க. query சேம் தான். அடுத்ததுல இன்னர் ஜாயின் இருக்கிற இடத்துல ரைட் அவுட்டர் ஜாயின் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அவுட்டர் ஜாயின் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு டேபிள்ஸ் இருக்குது, 4 queries இருக்குது. ஸோ இதில் வந்து எது சூப்பர் செட்டாக கொடுக்கும்? செலக்ட் b.isbn s.copies from book b inner join stock s on b.isbn equal to s.isbn. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்னர் ஜாயின் அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் queryயும் அதே query தான். செலக்ட் b.isbn s.copies from book b left outer join stock s on b.isbn equal to s.isbn. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் select b.isbn s.copies from book b right outer join stock s on b.isbn equal to s.isbn. நான் fourth query பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் select b.isbn s.copies from book b full outer join stock s on b.isbn equal to s.isbn. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னர் ஜாயின் என்ன பண்ணோம், இன்னர் ஜாயின் வந்து காமன் ஆட்ரிபியூட் எது இருக்கோ அது பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா காமன் ஆட்ரிபியூட்ஸ்க்கு மட்டும் நமக்கு கொடுத்துரும். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் என்ன பண்ணோம், காமன் ஆட்ரிபியூட்ஸ் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் வந்து இன்னர் ஜாயின் ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அது மட்டும் கொடுக்கும். சரியா? இன்னர் ஜாயின் அகைன் காமன் ஆட்ரிபியூட்ஸ் ப்ளஸ் லெஃப்ட் சைடில் என்ன காமன் இல்லாத லெஃப்ட் சைடு லெஃப்ட் டேபிளில் என்ன இது இருக்கோ அந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கு எல்லாமே கொடுக்கும். ரைட் நல் வேல்யூஸ் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ ரைட் அவுட்டர் ஜாயின் என்ன பண்ணும், இன்னர் ஜாயின் ப்ளஸ் ரைட் சைட் டேபிளில் என்ன நல் வேல்யூஸ் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். சரியா? அதுதான் வந்து ரைட் அவுட்டர் ஜாயின். ஃபுல் அவுட்டர் ஜாயின் என்ன பண்ணும், மேட்சிங் இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாத்தையும் லெஃப்ட் அவுட்டர் ஜாயினில் இருக்கிறதையும் கொடுக்கும், லெஃப்ட் அவுட்டர் ஜாயினில் இருக்கிறது இன்னர் ஜாயின் ப்ளஸ் லெஃப்ட் அவுட்டர் ப்ளஸ் ரைட். ஸோ லெஃப்ட் சைட் அன்மேட்ச்டு வேல்யூஸ் இருந்தாலும் கொடுக்கும், ரைட் சைடு அன்மேட்ச்டு வேல்யூஸ் இருந்தாலும் கொடுக்கும், அது ப்ளஸ் இன்னொரு காமன் இதையும் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு எல்லாமே கொடுக்குது. ஸோ அவுட்புட் வந்து நமக்கு செலக்ட் b.isbn s.copies from book b full outer join stock s on b.isbn equal to s.isbn. ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து அவுட்புட். ஸோ இதுதான் நமக்கு வந்து சூப்பர் செட் கொடுக்கும். எல்லாமே இருக்கும் இதில் தான். சரியா? ஸோ இதுதான் ஆன்சர். இது கேட் 2008 கொஸ்டின்ஸ். ஸோ ஏன் நான் கேட் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணேன்னு இது பண்ண வேண்டாம். நெட் எக்ஸாம்ஸில் இப்போ வர்ற என்டிஏ கண்டக்ட் பண்ணுறதுல கேட் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. கேட் கொஸ்டின்ஸில் எது சிம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த சிம்பிள் கொஸ்டினை தான் நெட்டில் வந்து 1 மார்க்கில் கேட்குறாங்க.
ஸோ கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கேட்குறதுனால இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட் 2005ல த ரிலேஷன் புக் டைட்டில் ப்ரைஸ் கண்டெய்ன்ஸ் த டைட்டில் அண்ட் ப்ரைஸஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் புக்ஸ் அஸ்யூமிங் தட் நோ டூ புக்ஸ் ஹேவ் த சேம் ப்ரைஸ் வாட் டஸ் த ஃபாலோயிங் SQL query லிஸ்ட். ஸோ அதாவது இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது புக்கு, அந்த ரிலேஷனில் டைட்டில் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு புக்குக்கு வந்து ஒரே ப்ரைஸ் இருக்கக்கூடாது, ஒரே விலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த query என்ன அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. செலக்ட் டைட்டில் ஃப்ரம் புக் ஆஸ் பி வேர் select count asterisk from book asterisk where t dot price greater than b dot price less than 5. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து நமக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும், இன்னர் மோஸ்ட் query தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து புக்கும் டைட்டிலும் வந்து நமக்கு வேணும். ஸோ இதில் வந்து என்ன இது கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம அவுட்புட் அப்புறம் பார்க்கலாம். ஐ மீன் சாய்ஸஸ் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். கொடுத்துருக்க கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ரிலேஷன் டிசைன் பண்ணலாம். ஸோ ரிலேஷன் டிசைன் பண்ணால் புக் பி புக் டி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ டைட்டில் ப்ரைஸ். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, டைட்டில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் டைட்டில்னு கூட சொல்லலை, காஸ்ட்டை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரே காஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ நம்ம எல்லாமே டிஃப்ரெண்ட் காஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். சரியா, ஒரே ரிலேஷனாக தான் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டேபிள் எடுத்தாச்சு. ஸோ அதில் டைட்டில் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ். சரியா, ஸோ இப்போ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் assuming that no two books have the same price what is the following SQL query list. So first one வந்து select count asterisk from book asterisk where t dot price greater than b dot price where t dot price greater than b dot price. ஸோ இதுதான் t. இதை கம்பேர் பண்ணோம். t dot price should be greater than b dot price. அப்புறம் count less than 5 அது அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் இன்னர் மோஸ்ட் இதில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 65 should be greater than 70. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபார் த ஃபஸ்ட் புக் என்ன சொல்லியிருக்காங்க, b dot price அதாவது என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பார்ப்போமா, வேர் t dot price greater than b dot price அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து t dot price greater than b dot price. ஸோ t dot price greater than b dot price. ஸோ 65. ஸோ நமக்கு என்ன வரும் 75. t dot price greater than b dot priceனால் நமக்கு என்ன வரும் ஃபஸ்ட் இதில். ஸோ 75, 85, 95, 105, 115, 125. ஓகேவா. ஸோ t dot price greater than b dot price. ஸோ நமக்கு என்ன வருது கவுண்ட் வந்து. ஸோ கவுண்ட்டும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கவுண்ட் ஆஸ்ட்ரிக். ஸோ கவுண்ட் நமக்கு வேணும். ஸோ கவுண்ட் வந்து நமக்கு என்ன வருது ஃபஸ்ட் இதுக்கு 6 வருதா. ஸோ 1 2 3 4 5 6. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா ஃபார் த செகண்ட் புக் என்னது t dot price 75 should greater than. ஸோ 1 2 75 greater than. ஸோ செகண்ட் இதுக்கு என்ன வருது 75 greater than 85 95 t dot price greater than b dot price. ஸோ 105 115 125 1 2 3 4 5. ஸோ நமக்கு வந்து என்ன வருது கவுண்ட் வந்து 1 2 3 4 5 வருது. அதே மாதிரி தேர்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 85க்கு வந்து 85 greater than 95 1 2 3 4 1 greater than 105 115 125. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் கவுண்ட் வந்து 4 வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 95க்கு 105 115 125 3. அதுக்கப்புறம் 105க்கு 115 125. அப்புறம் 115க்கு நமக்கு 125. 125க்கு வந்து நமக்கு என்ன வருது கவுண்ட் வந்து 0. ஏன்னா இங்கேயும் 125 இங்கேயும் 125. ஸோ கவுண்ட் வந்து 0 கிரேட்டர் இல்லையா. 125 greater than 125 கண்டிஷன் ஃபெயில்ஸ். கவுண்ட் வந்து நமக்கு என்னது 0. அதுதான் வந்து நான் இங்கே ஸோ இன்னர் query gives
கவுண்ட் 0. ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னு சொன்னால், ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஷினில் வந்து லெஸ் தேன் 5 என்ன பிரிண்ட் பண்ணணும், லெஸ் தேன் 5 வேர் செலக்ட் லெஸ் தேன் 5. லெஸ் தேன் 5னா நமக்கு என்ன வரணும், கவுண்ட் வந்து 0 வரணும், 1 வரணும், 2 வரணும், 3 வரணும், 4 வரணும். ஸோ அதுதான் நமக்கு வந்து அவுட்புட்டாக வரணும். ஸோ 0 வந்து என்ன வந்தது, STU வந்து 0, ஏன்னா 125 லெஸ் தேன் 125க்கு STU வந்ததா, ஸோ அங்கே 0. அடுத்தது PQR 1, அடுத்தது MNO, அடுத்தது JKL 0 1 2 3 4, அடுத்தது GHI. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து GHI. ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சரியா, அடுத்தது ஒரு இது வேறு 1 3 கிடையாது, நான் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ ரிலேஷன் ஸ்கீமா ட்ரெயின் ரிசர்வேஷன் டேட்டா பேஸு, அதில் வந்து பேசஞ்சரில் வந்து பேசஞ்சர் ரிலேஷனில் பேசஞ்சர் ஐடி, பேசஞ்சர் நேம், ஏஜ், ரிசர்வேஷனில் பேசஞ்சர் ஐடி, கிளாஸ், டிக்கெட் ஐடி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், வாட் PIDs are returned from the SQL query for the above instance of the tables. ஸோ அதாவது நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த queryக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னாங்க. செலக்ட் PID பேசஞ்சர் PID ஃப்ரம் ரிசர்வேஷன் வேர் கிளாஸ் AC அண்ட் எக்ஸிஸ்ட். இப்போ இதை அப்படியே வச்சுக்கணும். நமக்கு இன்னர் மோஸ்ட் query தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் asterisk from passenger where age greater than 65 and passenger.pid equal to reservation.pid. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை இன்னர் மோஸ்ட் query தான் பார்க்க போகிறோம். ஏஜ் வந்து greater than 65 இருக்கணும். passenger.pid equal to reservation.pid. ஸோ passenger.pid இங்கே என்ன இருக்குது, எது மேட்ச் ஆகுது, 1 2 3 1 2 3 இதான் மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ வேறு ஏஜ் கிரேட்டர் தேன் என்ன வருது, 65. ஸோ நமக்கு வந்து என்ன வரும், 66 வரும், அடுத்தது 66 வரும், 2க்கு 67 வரும், அடுத்தது 69 வரும். ஓகேவா, ஸோ நமக்கு இந்த 3 இதுவுமே செலக்ட் ஆகுமா. ஏஜ் வேர் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் பேசஞ்சர் வேர், ஓகேவா, ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் பேசஞ்சர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும், 1 2 3, அதாவது பேசஞ்சர் ஐடி 1, passenger name Rahul 66, passenger ID 2, passenger name Saurav 67, passenger ID 3, passenger name Anil, age வந்து 69. சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இது இன்னர் மோஸ்ட் query. இப்போ வந்து செலக்ட் பேசஞ்சர் ஐடி ஃப்ரம் ரிசர்வேஷன் வேர் கிளாஸ் ஈக்குவல் டு AC அண்ட் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ இதில் வந்து இவங்க 3 பேரையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் யார் கிளாஸ் ஏசின்னு பார்க்கணும். கிளாஸ் ஏசி யார், இதில் பேசஞ்சர் நம்பர் 1 ராகுல் வந்து ஏசி. ஸோ இது கிளாஸ் தேர் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேர் அண்ட் எக்ஸிஸ்ட் அண்ட் எக்ஸிஸ்ட். எக்ஸிஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து என்ன வரும், 3 பேருமே வருவாங்க, அதாவது 1 2 3 பேசஞ்சர் ஐடி 1 2 3. ஸோ 1 2 3 வரும். ஸோ அந்த PID 1 2 3 நம்ம எல்லாமே செக் பண்ணணும், ஏன்னா அவங்களோட ஏஜ் வந்து நமக்கு செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏசி கிளாஸ் ஏசி. ஸோ ராகுலுக்கு கிளாஸ் வந்து என்னது ஏசி, இது இவங்க வருவாங்க, ராகுல் வருவாங்க. அடுத்தது சௌரவ் வந்து வரமாட்டாங்க, ஏன்னா கிளாஸ் வந்து எஸ்சி, நமக்கு வந்து கிளாஸ் செகண்ட் கிளாஸு, அது ஸ்லீப்பர் கிளாஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அனில் வந்து 3. ஸோ அனில் இங்கே 1 பார்த்திங்கன்னா இந்த 1 வருவாங்களா, இந்த 1 வராது, இவங்களும் ஸ்லீப்பர் எடுத்திருக்காங்க, செகண்ட் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 அனிலும் வந்து நமக்கு வந்து ஏசி எடுத்திருக்காங்க. ஸோ அவுட்புட் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 1 and 3 மட்டும்தான் வரும். 1 and 3யோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். சரியா, பேசஞ்சர் ஐடி தான் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு வந்து 1 and 3 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து 1 and 3. சரியா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போது நமக்கு ஒரு ரிலேஷன் ஸ்கீமா இருக்குது. அதில் சப்ளையர்ஸ் ரிலேஷனில் சப்ளையர் ஐடி இருக்குது, சப்ளையர் நேம் இருக்குது, சிட்டி ஸ்ட்ரீட்டு, பார்ட்ஸில் பார்ட்ஸ் ஐடி, பார்ட்ஸ் நேம், கலர், கேட்டலாகில் சப்ளையர் ஐடி, பார்ட்ஸ் ஐடி, காஸ்ட்டு. கன்சிடர் த ஃபாலோயிங் ரிலேஷனல் query ஆன் தி டேட்டாபேஸ். இப்போ வந்து செலக்ட் S dot name from supplier S where S dot SID not in. Select C dot SID from catalog C where C dot PID not in. Select P dot PID from parts P
வேர் இங்கே நாட் ஈக்குவல் டு இந்த மாதிரி சிம்பிள்னா நாட் ஈக்குவல் டு பி டாட் கலர் நாட் ஈக்குவல் டு ப்ளூ. இப்போ வந்து என்ன ஆகும்னா கரஸ்பாண்டிங் டு த அபவ் ஸ்கீமா ஆர் நான் எம்டி எல்லாமே எல்லாத்துலேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் கண்டென்ட் இருக்குது, எதுவுமே எம்டி செட் கிடையாது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த அப்ளை query. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்னர் மோஸ்ட் query. இப்போ இங்கே பி டாட் பிஐடி நமக்கு இதை பற்றி தேவையில்லை. நமக்கு என்ன வரும், பிஐடிஸ்லாம் வரும். பிஐடி ஸ்பாட்ஸ்லேருந்து என்ன வரும், நமக்கு எதெல்லாம் ப்ளூ கலர் இல்லையோ, ஸோ ப்ளூ கலர் இல்லாமல் நம்ம வேறு 2 கலர் எடுத்துக்கலாம், க்ரீன் ரெட்டுன்னு எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் தவிர்த்து நமக்கு இந்த இன்னர் மோஸ்ட் queryயில் என்ன வரும், நாட் ப்ளூ. ஸோ நாட் ப்ளூ, அப்போ நமக்கு என்ன வரும், க்ரீன் ரெட் வரும். அடுத்தது செலக்ட் டாட் சி டாட் எஸ்ஐடி ஃப்ரம் கேட்டலாக் சி வேர் சி டாட் பிஐடி நாட் இன் க்ரீன் ப்ளூ. ஸோ அடுத்தது வந்து கேட்டலாக் டேபிளில் நமக்கு வந்து என்ன வரும், ப்ளூ கலர் வரும், நாட் க்ரீன் ரெட். நாட் க்ரீன் ரெட்னால் நமக்கு இங்கே என்ன வரும், ப்ளூ வரும். சரியா, இன்னர் மோஸ்ட் டேபிளில் செலக்ட் எஸ் டாட் நேம் ஃப்ரம் சப்ளையர் எஸ் வேர் எஸ் டாட் எஸ்ஐடி நாட் இன். ஸோ நாட் இன், ஸோ ப்ளூ இல்லாமல் எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன வரும், சப்ளையரில் வந்து எனக்கு ப்ளூ இருக்கக்கூடாது. ஸோ ஏன்னா இங்கே வந்து நான் நாட் இன் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு ப்ளூ இல்லாமல் திருப்பி வந்து வேறு கலர் வரும், க்ரீன் ரெட்டுன்னே வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ப்ளூ கலர் இல்லாமல் எனக்கு வேறு கலர் வரும், அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ வந்து நம்ம பார்ப்போமா இதுக்கு என்ன. ஃபைண்ட் த நேம் ஆஃப் ஆல் சப்ளையர்ஸ் ஹூ ஹாவ் சப்ளைடு எ நான் ப்ளூ பார்ட். இதுதான் நமக்கு ஆன்சர். ஆமாம், சப்ளையர்ஸ் ஹூ ஹாவ் சப்ளைடு எ நான் ப்ளூ பார்ட். ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா நமக்கு என்ன வருது, செலக்ட் எஸ் டாட் நேம் ஃப்ரம் சப்ளையர் எஸ் வேர் எஸ் டாட் எஸ்ஐடி. ப்ளூ இல்லாமல் நமக்கு என்ன வரணும், வேறு கலர் வரணும். ஸோ க்ரீன் ரெட், ஸோ நாட் ப்ளூ. ஸோ இதான் நமக்கு ஆன்சர். ஃபைண்ட் த நேம் ஆஃப் ஆல் சப்ளையர்ஸ் ஹூ ஹாவ் நாட் சப்ளைடு எ நான் ப்ளூ பார்ட். ஹூ ஹாவ் சப்ளைடு, ஏன்னா நமக்கு வந்து என்ன வரணும், சப்ளைடு வரணும். அப்படி பார்த்தோன்னா சப்ளைடு, நாட் சப்ளைடு இல்லை, சப்ளைடு வந்து யார், சப்ளையர் எஸ் டாட் நேம் ஹூ ஹாவ் சப்ளைட் தான் வரணும் நமக்கு. எஸ்ஐடி நாட் இன் நம்ம வந்து கலரை தான் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் who have not supplied a non-blue part, இது தப்பு. Find the name of all suppliers who have supplied only blue parts, இதுவும் தப்பு, ப்ளூவே வராது. Find the name of all suppliers who have not supplied only blue parts. ஸோ இதெல்லாம் தப்பு. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கேட் கொஷின்ஸ் பார்த்தோம் பேஸ்ட் ஆன் SQL. அடுத்த வீடியோவில் நம்ம ரிலேஷனல் அல்ஜிப்ரா என்னன்னு சொல்லி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.